Friends, welcome to my YouTube channel ESN Thabis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா இந்த ஸ்பார்ஸ் சென்டர் நிறைய இடத்துல இருக்கு. அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் வேணும் அப்படின்னா அதுக்கான பேசிக் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அது என்ன ஏது இப்போ போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பார்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நிறைய சென்டர்ல இருந்தும் பிசிடிசிஎல்ல இருந்தும் ஸ்பார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பல பேருக்கு ஸ்பார்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இதை சரி பண்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்பார்ஸோட அபிஷியல் ஆஃபீஸ் வந்து ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது பல பேரோட கோரிக்கையா இருக்கு. இல்ல ஒவ்வொரு மாவட்டம் இல்லாட்டினாலும் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு வந்து ரீஜனா பிரிச்சு ஒரு ரீஜனுக்கு ஒன்னாவது வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நார்த்தன் தமிழ்நாடு, சவுதர்ன் தமிழ்நாடு, ஈஸ்டர்ன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பிரிச்சு ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஸ்பார்ஸ் சென்டர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பல பேர் கோரிக்கையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்டேஷன் குவார்டருக்குள்ளேயே நம்மளோட ஸ்பார்ஸோட ஆபீஸ் இருக்கு. அங்க வந்து மதிப்புக்குரிய அண்ணாதுரை சார் வந்து முன்னாள் ராணுவ வீரர், அவர் எடுத்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்ப்பீங்க அந்த போட்டோஸ் எல்லாம். இதோட நோக்கம் வந்து எக்ஸர்வீஸ்மென்ட்க்கு வந்து டாக்குமெண்ட் சைட்ல இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து ஸ்பார்ஸ்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லாகின்ல லாகின் பண்ணுவீங்க. அதாவது ஸ்பார்ஸ் போர்ட்டல்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ணி அதுல தேவையான கரெக்ஷன்ஸ் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி சென்டர்ல நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அட்மின் லாகின் இருக்கு. அதாவது அந்த சென்டருக்குன்னு ஒரு லாகின் இருக்கு. அவங்க வந்து உங்களோட லாகின்ல போகாம அவங்க லாகின்ல போய் உங்களுக்கான குறைகளை ஃபாஸ்டா அக்சஸ் பண்ண முடியும். நீங்க அக்சஸ் பண்றதை விட அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்லாட் இருக்கு. அது மூலமா அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியா செஞ்சு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க அக்கௌண்ட்ல போய் ஈஸியா அவங்க சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்காக தான் இந்த ஸ்பார்ஸோட ஆஃபீஸ் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். இதே போல மதுரை மாவட்டத்திலையும் ஸ்பார்ஸ் ஆஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறதா இருக்கோம். இதுக்காக முயற்சியும் மேற்கொண்டாங்க. ஆனா ஒரு அலுவலக கட்டிடம் வேணும். ஏன்னா ஸ்பார்ஸ் ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட பில்டிங் காஸ்ட் ஆஃப் பில்டிங் வந்து ஃப்ரீயா இருந்தாதான் மத்திய அரசாங்கம் அதுக்கான ஏற்பாடு பண்ணும். இதுக்கான முயற்சியை நாங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்க மாவட்டத்துக்கும் ஸ்பார்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அங்க வந்து பில்டிங் இருக்கணும். இது சம்பந்தமான கடிதத்தை நீங்க உங்களோட ஏடி சார்ட்ட போய் கொடுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ஸ்பார்ஸ் இருக்கிற ஆபீஸ் வந்து வந்துச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களால நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. இது ஒருத்தரோட இஷ்யூஸ் கிடையாது. இனிமேல் நம்மளுக்கு வந்து பிசிடிசிஏ அலகாபாத்ல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நம்மளோட டிபிடிஓ பிரச்சனையா இருக்கட்டும், சிபிசி பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்பார்ஸ் மூலமா தான் நடக்க போகுது. அப்ப ஸ்பார்ஸுக்குன்னு ஒரு ஆபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல உள்ள போய் அக்சஸ் பண்ணி அவங்க ஈஸியா செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா வயசான பெண்மணிகள், வீரமங்கியர்கள், வயசான ஆட்களுக்கு இது என்னன்னே தெரியாது. நியர்பை இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாங்கன்னா அவங்க 1000 கொடு 2000 கொடு இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்பார்ஸ் மூலமா தான் இனிமேல் ஆவண காப்பகத்துக்கு நீங்க டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். அப்படிங்கிற போது ஸ்பார்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்காக மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்டு அலுவலகம் பக்கத்திலையும் சிஎஸ்சி சென்டர் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி லெட்டர் போட்டு நம்மளும் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஆனா அதை பத்தியும் யாருமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அப்ப குறைஞ்சபட்சம் நம்மளோட ஸ்பார்ஸோட ஆபீஸ் ஆகுது ஒவ்வொரு ஜில்லா சைனிக் போர்ட்லயும் இல்ல ஜோன் வைஸ் நம்ம வந்து ஸ்பார்ஸ் ஆபீஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஆவணத்துல இருக்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயமும் செய்ய தெரியாத ஆட்கள், இன்னமும் நெட் ஸ்மார்ட் போன் கூட யூஸ் பண்ண தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்பார்ஸோட ஆபீஸ் வரணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஜோன் வைஸ் ஸ்பார்ஸ் ஆபீஸ் வரணும். இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா நம்ம சார் அண்ணாதுரை சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே நம்மளோட பிரச்சனைகள் நிறைய சொல்லும் போது அண்ணாதுரை சார்ட்ட சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்க நேரடியா போய் அங்க விஷயங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் தான் ஆன்லைன்ல செய்ய முடியும். நீங்க நேரடியா போய் சார் கிட்ட திருச்சி ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டருக்குள்ளேயே இருக்காங்க. நம்மளோட ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க போனீங்கன்னா சார் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நமன் அப்படிங்கிற விஷயத்தினால உங்க பேங்க் மூலமா டைப் பண்ணி அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பேங்க் கொடுத்து அந்த பில்டிங் வந்து ஸ்டேஷன் ஹெட் குவார்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறதால ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுத்து இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ப்ராஜெக்ட் எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்யறாங்க, மாநில அரசாங்கம் செய்யறாங்க. அப்ப அதுக்கான பெனிஃபிட்ஸ் அடையணுங்கிற நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அடையணுங்கிறதா இந்த வீடியோ போட்டு சொல்றதுக்கான முக்கிய நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பக்கத்துல அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆயிக்கோங்க. அப்படி ஆயிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும்.
மற்றவங்களுக்கு லேட்டாக வரும். ஆனால் மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துடும். அதனால நீங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வெப்சைட் இருக்கு, நம்ம வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஜிஓ சர்க்குலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெப்சைட்ல நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் அதில் அப்கிரேட் பண்ண போகிறோம். வேலை வாய்ப்பு சம்மந்தமாக எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும்.